என் பேர் ரவிக்குமார். நான் ப்ரோக்ராம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். தில்லை சாரோட தியான முகாம் நான் 2023 மே மாதம் அட்டன் பண்ணேன் நித்தியவனமில். அந்த ப்ரோக்ராம் நான் யூனிஃபைடு விஸ்டம் அப்போ வந்து ஜெயமோகன் சாரோட பிளாகில் படித்து அதன் மூலிமா அட்டன் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற அந்த சமயம் பார்த்தேன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டுத்துலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, அதே சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயம், பதற்றம், ரொம்ப சின்ன விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி புரிஞ்சிக்கிறது, அதை யோசிக்கிறது, அப்புறம் நிறைய ஒரு சில கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அந்த இந்த 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது அது எல்லா விஷயத்துலையுமே வந்து என்னால் ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருந்தனால ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். என்னோடய பர்சனல் லைஃப்பை நான் எப்படி இதுக்கப்புறம் லீட் பண்ணணும், என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயுமே எப்படி என்னோடய ப்ரொஃபஷ்னல் அமைச்சிக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேயும் இந்த கிளாரிட்டி ரொம்பவே தெளிவாக இருக்குது. அதே சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறதெல்லாம் அப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. பதற்றம், அதே சமயம் பதற்றமும் நல்லா தெளிவாக தெரியுது, குறைஞ்சிருக்கிறது நல்லாவே. என்னோடய லைஃப் அதுக்கு முன்னாடி ஒரு எல்லாமே கணக்கு போட்டு இது வரவு செலவு அந்த மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பும் சரி, ப்ரொஃபஷனல் பர்சனல் எல்லாத்துலேயுமே நான் கணக்குன்னு ரொம்ப வறட்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது வறட்சியாக இருந்துச்சுன்னே நான் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். தில்லை சார் அடிக்கடி அவரை கூட கனெக்ட் பண்ண முடியும், அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம்னா கேட்போம். அந்த மாதிரி கேட்க என்னுடைய பிஹேவியர் என்ன, என்னோடய கம்பல்சிவ் பேட்டர்ன்ஸ் எங்கெங்கெல்லாம் நான் வந்து கீழ்மையை நோக்கி போகிறேன், என்னென்ன மாதிரி கீழ்மையான குணங்கள்லாம் எனக்கு இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கே அது புலப்பட ஆரம்பிச்சிது. அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இந்த ப்ராக்டிசஸ். காமான, ஒரு பீஸான, ஒரு கிராட்டிடியூடு, அந்த மாதிரி அந்த நல்ல மேன்மையான உணர்வுகள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு முன்னாடி நான் நன்றி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த கிராட்டிடியூடை உள்ளார்ந்து நான் ஃபீல் பண்ணது அது பெரிய ஒரு விஷயம். மற்ற 2 வருஷத்தில் பார்க்கும்போது நிறைய என்னோடய கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் நிறைய குறைஞ்சிருக்கு. என்னோடய பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப கிளியராக பேட்டர்ன் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னோடய பேட்டர்ன் இதுதான், நான் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருக்கேன், என்னென்ன என்னோடய ஆக்ஷன்ஸ் வந்து என்னோடய தாட்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு நான் இன்னும் அந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் ஒரு பர்சனலாக ஒரு பெரிய ஒரு லோ எமோஷ்னலி ரொம்ப லோவான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சு. ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணேன். அடுத்த ஒரு 3 மாதத்தில் இது வருது. அந்த சமயம் சார்கிட்ட பேசினேன். அந்த சுச்சுவேஷன் தாண்டி வர்றதுக்கு சார் ரொம்ப கைடன்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாலண்டியரிங்கில் என்னை இன்வால்வ் பண்ணிக்க சொல்லி சார் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு ப்ரோக்ராமில் வாலண்டியராக பங்கேற்கிறதுக்கு.